என்னை நூலகத்தில் கொண்டு போய் எங்கள் அண்ணன் சேர்க்குறார். முதலாக நான் அங்கே எடுத்த நூல் வந்து தேசிங்கு ராஜா கதைன்னு ஒரு கதை எடுத்தேன். அது என்ன புக்குன்னு தெரில, நூலகத்தில் எங்கள் அண்ணன் கொண்டு போய் சேர்க்குறாரு. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தால் அது பார்த்தா ஒரே பாடலாக இருக்குது. எனக்கு அது ஆகவே ஆகாது. என்னடா கதையாக இல்லாமல் பாடலாக இருக்கேன்னு அன்றைக்கே திருப்பி கொண்டு நூலகம் மண்டையில் தட்டி ஓடுறா, 24 hours கழிச்சு தான் ரிட்டர்ன் பண்ணோம், அன்றைக்கே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது போ அப்படின்னு அனுப்பிட்டார். அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு புக் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அங்கே விதவிதமான சிறார் நூல்கள், சிறார் கதைகள் தான் திருப்பியும் படிக்க ஆரம்பித்தேன். அது டீனேஜுக்குள்ளே நுழைய ஆரம்பித்து ஒரு 15-16 வயசில் கவிதைகள் படிக்க ஆரம்பித்தேன். கவிதைகள் வந்து ஏதோ ஒரு கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் பேசுனது, அசோகவனமுனும் சோகவனத்தில் அழுதாலைக்கு சீதை அவளை நீ கண்ணால பார்க்கலையே கவி மட்டும் சொன்னாயே, அம்பிகா வதியிலிருந்து அமராவதி உன் காதுக்குள் அழுதாலே, கம்பா நீ எழுத கணக்கங்களையே, நீ எழுத கணக்கில்லையே அப்படின்னு சொல்லி கம்பனை நோக்கி ஒரு கேள்வி அப்படின்னு ஒரு கவிதையை மேடல் ஒருத்தர் பேசுனார். நான் அப்படி ஸ்லாகிச்சிட்டேன். டே பிரமாம மொழியில் விளையாடி இருக்கானடா. ஏன்னா அமுதில் வாய்களும் நீரெல்லாம் வாய்க்கால் வழியோடி அந்த நீரெல்லாம் கற்பக மரம் தன்னை கால் கழுவ அப்படின்னு இந்த கவிதை நீண்டுகிட்டே போகும். பிரமாதமான ஊமையோடு இருந்துச்சு. நான் ரொம்ப அப்படி சிலாகிச்சு போய் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு அண்ணன்ட்ட சொன்னேன். அது வைரமுத்து கவிதைடா அப்படின்னு. அது வரைக்கும் நான் வைரமுத்துங்கிற ஒரு திரைப்பட பாடலாசிரியர் தான். அவர் கவிஞருங்கிறது அப்போ தான் முதல்ல தெரிஞ்சு. உடனே அடுத்த நாளே நூலகத்தில் போய் அவர்கிட்ட நூலகர்கிட்ட, ஆனால் வைரமுத்து கவிதைகள் கிடைக்குமாங்கிட்டேன். இந்த அந்த ரேக்கில் இருக்கடா படம் அப்படின்னார். வைரமேங்களா? வைரமுத்து படிக்க ஆரம்பித்தேன். வைரமுத்து படிக்க ஆரம்பித்தா திருத்தி எழுதி திருப்புகள், வைரமேகங்கள் கொஞ்சம் வந்து சந்தம் உள்ளது, அது மரபு. அதில் இல்லை இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து பின்னாடி உள்ள கவிதையில் இருக்குது. எல்லாம் ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணார், மேத்தாவை அறிமுகப்படுத்தினார். மேத்தா வேற மாதிரி இருந்துச்சு. கண்ணீர் பூக்கள் அது வேற மாதிரி இருந்துச்சு. என்னடா அது வேற ஒரு உருவத்தை கொடுக்குதே அப்படின்னு அந்த கவிதையின் வாசிப்பு. ஒரு கட்டத்தில் அவர் அப்படியே எனக்கு மீராவை அறிமுகப்படுத்துறாரு. அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. நான் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவர்கிட்ட பேசிட்டு வானே, பிரமாதமாக எழுதாருன்னு இந்த மீராங்கிறவர் அப்படின்னு. டேய் சிவகங்கை ஆண்டா இருக்காருன்னு கிளம்பி போயிட்டேன் சிவகங்கைக்கு. ராமேஸ்வரத்துலேருந்து சிவகங்கை பக்கம் தான். கிளம்பி போய் அன்னத்தில் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து, அப்போ அவர் பதிப்பம் வச்சுருந்தார். ஆமாம், குட்டி குட்டியாக சதரமாலாம் புக் கொடுவார். நம்ம பெரிய புக்காக 1-2 சைஸில் பார்த்துப்போம்ல, இவர் போஸ்ட் கார்டு சைடில் புக்கு போட்டுக்கிட்டு இருப்பார். அது வேறு மாதிரி இருக்கும். அந்த மேக்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். அவர்கிட்ட உட்காந்து பார்த்து பேசிட்டு திரும்பி வந்தேன். அப்போ தான் அங்கே தான் ஒரு ஹைக்கு நூல் வாங்குறேன். தீயின் பிணம் அப்படின்னு ஒரு ஹைக்கு நூல். அந்த ஹைக்கு நூல் வந்து இதய கீதா அப்படின்னு அந்த எழுத்தாளர் பேர். அந்த ஹைக்கு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் பால் வீதியில் வந்து அப்துல் ரஹ்மானோட படிச்சிருக்கோம். இந்த ஹைக்குவை பார்க்குறேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அந்த இதய கீதாங்கிறவர் தமிழில் பிரபலமான ஒரு கவிஞராக அறியப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு. அவர் தான் ஐயப்பன் மாதவன். ஐயப்பன் மாதவன் அந்த பேரில் போட்டிருக்காரு. அந்த பேரில் முதல்ல அவர் ஹைக்கு நூல் அந்த பேரில் தான் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் மனசில், ஏன்னா நான் டீனேஜில் இருக்கிற 18-19 வயசுக்குள்ள உள்ள இருக்கிற வயசுங்கனால எனக்கு மனசில் நிற்குது அது எல்லாமே.